வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி கோட் படத்துடைய ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 2 தளபதி சாரும் பார்க்க பயங்கரமான லுக்கில் வேற மாதிரி கட்டியிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு சார். அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் சார், பிரபுதேவா சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க படத்தில். அஸ்வந்த்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு காட்டுற விதத்துலையும் நம்ம தளபதி சார் வந்து பழைய படத்தில் ஒரு ஏதாச்சும் ஒரு ஞாபகம் வருது அந்த மாதிரி காட்டியிருக்காரு. லாஸ்ட்டாக ட்ரெய்லர் முடியும் போது கில்லி படத்துடைய ஞாபகப்படுத்துது அந்த மாதிரி காட்டியிருக்காரு. ஃப்ளாக் பஸ்ஸில் வர போர்ஷன்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது. தரமான செய்கை செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த காமெடியான நகர்றது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நைனா மேம், ஸ்னேகா மேம், ஜெயராம் சார்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெய்லர் வந்து பக்காவான ஒரு ஆக்ஷனாக செம்மையாக காட்டியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட்டாக ட்ரெய்லர் முடியும் போதெல்லாம் அப்படி இருந்ததுங்க. நம்ம கில்லி படத்தில் நம்ம விஜய் சாரை பார்த்த லுக்கில் வர மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு. 2வது விஜய் சார் லுக்கும் பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியலைங்க. அவர் படமே பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி தாங்க தோணுது. ட்ரெய்லர் வந்து வெங்கட் பிரபு சார் வந்து சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். பயங்கரமான சம்பவம். லுக் வைஸ் 2 பேருமே தரமாக இருக்காங்க. படம் வந்து ஏதோ பயங்கரமான செய்கை செய்யுன்ற மாதிரி தான் தோணுது. மோகன் சார் வந்து செம்ம வில்லனாக இருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பயங்கரமான ஒரு ஏதோ ஒரு இருக்குங்க படத்தில். அது என்னன்னு தான் சொல்ல தெரியல. ஆனால் ஏதோ பயங்கரமாக ஒன்று இருக்குது. வெயிட்டான சம்பவம் ஒன்று வெங்கட் பிரபு சார் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் தோணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.